கிறிஸ்து தன்னை அவர் மையப்படுத்தவில்லை, அனுப்பிய தந்தையை மையப்படுத்துகின்றார், கடவுளை மையப்படுத்துகின்றார், அவருடைய மகிமையை பறைசாற்றுகின்றார். அவர் ஒரு முழு மனிதனாக அதே சமயம் முழு கடவுளாக இந்த உலகில் தோன்றினாலும் தனது தந்தையின் திட்டத்தை தான் நான் நிறைவேற்றுவேன் என்கின்ற சூழலை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு சராசரி மனிதனாக வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். கஷ்டப்படுகின்றவராக, வேதனைப்படுகின்றவராக, பசி உற்றவராக, தாகம் கொண்டவராக, தலை சாய்க்க இடமில்லாமல் தூக்கமில்லாமல் இருந்தவராக என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவராக, இரத்தம் சிந்துகின்றவராக, வேதனை உறுகிறவராக, சிலுவையை சுமக்கின்றவராக என்று அவரை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் நமக்கு விவிலியமும் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றன.